என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று சூக்கும பஞ்சாக்கரம் என்ற தலைப்பில் ஒரு பாடல் எடுத்து பார்ப்போம். இதற்கு முன்னாடி பேசினதில் ஸ்தூல பஞ்சாக்கரம் என்ற தலைப்பில் ஒரு பாடலை எடுத்து சென்ற வாரம் பார்த்தோம். பஞ்சாக்கரம் 3 வகையாக பிரிக்கப்பட்டு திருமூலர் 9வது தந்திரத்தில் பாடியுள்ளார். ஸ்தூல பஞ்சாக்கரம், சூக்ம பஞ்சாக்கரம், அதிசூக்ம பஞ்சாக்கரம். சென்ற பேச்சில் ஸ்தூல பஞ்சாக்கரத்தை பற்றி, அதாவது நமசிவாய என்ற மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அந்த மந்திரத்தினுடைய ஒரு மந்திரத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தேன். இன்று சூக்கும பஞ்சாக்கரத்தில் ஒரு பாடல் எடுத்து அதற்கு விளக்கம் பார்ப்போம். இந்த ஹிந்தியில் ஒரு சீரியல் வந்தது, சிவமகாபுராணம். அந்த சீரியலில் முதல் சீரியல் எபிசோடு 1, அதில் ஜோதி வடிவாக இறைவன் இருந்து ஆதியோடு அந்தமில்லா பராபரன் அந்த நிலையில் ஜோதி வடிவாக இருந்து படைக்கும் தொழிலுக்கு பிரம்மாவையும் காக்கும் தொழிலுக்கு விஷ்ணுவையும் படைத்துவிட்டு அவர் கைலாயத்துக்கு வந்துடுறார். அப்போது கைலாயத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, என் அடியார்களுக்கு உதவி செய்யும் பொருட்டும் மக்களை கடத்தேர்த்த பொருட்டும் நானும் பூலோகத்தில் இருந்து அதன் கைலாயத்திலிருந்து தொன்று செய்வேன் என்று அந்த அர்த்தத்தில் கைலாயத்தில் இருந்துட்டார். அங்கே தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அதிலிருந்து 12 ஜோதிர்லிங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையெல்லாம் அதில் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லிங்கத்தை வைத்து மக்கள் அல்லது டிவோட்டீஸ், அவருடைய அடியார்கள் பல தகுதியில் இருந்தாலும், அதாவது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும், அவர்களெல்லாம் அந்த சிவலிங்கத்தை வைத்து ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய எப்படிலாம் சொல்லி அந்த கதை அப்படி தான் போயிட்டுருக்கோம். பல சூழ்நிலையில் அந்த 12 ஜோதிர்லிங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறது அந்த கதை, அந்த எபிசோடு பூரா பார்த்திங்கன்னா தெரியும். அது ஒரு வகையில் எடுக்கப்பட்டது. இப்போ தமிழில் எடுக்கிறது வேறு மாதிரியான வகையில் போயிட்டுருக்குது, சிவம்ங்கிற சீரியல். ஆக இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா, இந்த நமசிவாய மந்திரத்தை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இந்தியா பூராமே இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரலும் அந்த மந்திரத்தை சொல்லாதவங்க கிடையாது. அவ்வளோ தூரம் மனம் இறங்கி சொல்லுவாங்க. வாயில் சொல்லும் பொழுது அது தூள பஞ்சாக்கரம் நமசிவாய அப்படிங்கிறது. அதை மனம் உருக சொல்லி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அதிர்வு நம்ம உடம்புலையே காலப்போக்கில் ஒரு அமைஞ்சிரும். ஏன்னா ஒவ்வொரு அந்த அச்சரம் சொல்கிறோம்ல, நா மா சி வ ய, இந்த ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லும் பொழுது அதற்குன்னு ஒரு அதிர்வு வரும். அதிர்வுங்கிறது என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் வேவ் ஃபார்ம், அந்த வேவ் ஃபார்ம், அதாவது நம்ம உடம்பில் ஒரு அதிர்வு உண்டு பண்ணும். அந்த அதிர்வு தான் அது நாளுக்கு நாள் அது வேலை செஞ்சுக்கிட்டே போய்
கடைசியில் ஒரு நல்லது உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான். அதாவது இன்னும் ரொம்ப விளக்கமாக சொன்னால் நமசிவாயங்கிற மந்திரத்துக்கு அந்த பூத சுத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது 5 பூதங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குன்னா, லைக் பூமி தத்துவம் அப்படின்னா மூலாதாரம், நீர் தத்துவம்னா சுவாதிஷ்டானம், நெருப்பு தத்துவம்னா மணிப்பூரகம், காற்று தத்துவத்துக்கு அநாகத சக்கரம், அப்புறம் ஆகாய தத்துவத்துக்கு விசித்தி சக்கரம். இப்படி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, சொல்லிக்கிட்டே நம்ம மனமுருகி மனதை உருவப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, இந்த 5 இடங்களும் சுத்தப்படுத்தப்படும். அதை சுத்தப்படுத்தும் போது அதுக்கு பேர் பூத சுத்தி அப்படிம்பாங்க. எப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நம சிவாய அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். அதை கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருக்குது. ரிப்பீட் பண்ண நாளுக்கு நாள் அந்தந்த இடத்துல அதுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணி அதை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது தான். என்ன அது மனம் விட்டு சொல்கிறது தூள பஞ்சாக்கரம். சூட்சும பஞ்சாக்கரம் அப்படி இல்லை. அது மனதில் நினைத்து தியானம் செய்யணும். தியானத்துக்காக உண்டு பண்ண ஒரு அமைப்பு. தியானத்துக்கு மட்டும் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் நினைத்து நம்ம மனம் உருகி அது தியானம் பண்ணால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்போது ரசவாத வித்தையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ரசவாத வித்தையில் என்ன செய்வாங்கன்னா, உலோகத்தை செம்பொன், அதாவது இப்போ ஒரு செம்பை காப்பர் இருக்குல்ல, அதை பொண்ணாக்குறது, கோல்டாக மாற்றுறது இல்லையா, தங்கமாக மாற்றுவாங்க. இந்த மாதிரி ரசவாத வித்தையெல்லாம் செஞ்சு, அதாவது இந்த குளிகை அப்படிங்கிற இந்த ரசவாத வித்தையை வைத்து குளிகை இட்டு செம்பை பொன்னாக்குவது, இப்படிலாம் செஞ்சுருந்தாங்களே. அதே போல் இந்த சிவாய நம என்ற அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை மனதில் நினைத்து தியானம் பண்ண நம்மளுடைய உடம்பும் அந்த மாதிரி பொன் போல மாறி நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா மலக்குற்றங்களும் நீக்கப்பட்டு நமக்கு ஒரு நல்ல உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு தான் உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா, செம்பை பொன்னாக்குவது போல் நம்ம உடலும் பொன் போல ஒளி வீசும் அப்படிங்கிறது. அதாவது கூடுனா மனித கூடு, நம்மளுடைய உடம்பு, அந்த கூட்டை ஒளி வீசும் ஒரு கூடாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பாடல், நான் எடுத்துக்கூடிய பாடல் பாடப்பட்டது. இப்போ அந்த பாடலை பார்ப்போம். எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை, ஒளியை உண்ணி உருகு மனத்தராய் தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. ஓகே, எளிய வாது செய்வாரெங்கள் ஈசனை, ஒளியை உண்ணி உருகு மனத்தராய் தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு அடியே நான் கொஞ்சம் நல்லா பிரித்து பார்ப்போம். எளியவாது செய்வாரெங்கள் ஈசனை, அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூதும் வாதும் வேதனை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வாதுங்கிறது என்னென்னா, இறைவனை பார்த்து கிண்டல் பண்ணுறது, ஓகே, எள்ளி நகையாடுறது. அப்படி தான் நம்ம பல பேர் நம்ம சிவபெருமானைய அவருடைய பெருந்தன்மையை, அவருடைய சிறப்பு, அவருடைய திறமை, அவர்
மகாதேவர் என்றதெல்லாம் தெரியாமல் அவர் நினச்சி எள்ளி நகையாடுறது. ஓகே, அதுதான் அந்த வரி. எள்ளி வாது செய்வார் எங்கள் ஈசனை. மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்னும் ஈசனை வந்து நகையாடுற இருக்காங்க. என்ன அப்படிப்பட்ட நகையை ஆடுறதை விட்டுட்டு அவரை வந்து கண்ணாபின்னான்னு பேசாதங்கிற மாதிரி ஒரு நிலையை விட்டு அவர் நினைத்து மனம் உருகி உள்ளத்தில் தியானம் பண்ணுனா அதற்குள்ள பலன் உண்டு அப்படிங்கிறது அடுத்த வரி. ஒளியை உண்ணி உருகு மனத்தராய். ஒளியை உண்ணி உருகு மனத்தராய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை தவறாகவோ அல்லது குறைவாகவோ பேசுவதை நிறுத்திவிட்டு, என்ன அவர் வந்து இறைவன் ஜோதி வடிவானவன் என்று எண்ணி, ஓகே, சிவபெருமான் 3 உருவமாக இருக்கார். உருவம், அருவம், அருவுருவம். உருவமாக இருக்கிறது 2 பேர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், இல்லை இந்தியா பூரா சொல்லலாம். நடராஜ பெருமான், தட்சிணாமூர்த்தி. அருவுருவமாக இருக்கிறது இந்தியா பூரா சிவலிங்கம் ஆச்சா. அப்புறம் அருவமாக இருக்கிறது ஜோதி வடிவாக. ஜோதி வடிவாகங்கிறது என்னன்னா ஒளி வடிவாக. ஸோ இறைவன் ஒளி வடிவாக இருக்கிறார். ஒரு பாடல் ஒன்று வரும், அதாவது முன்னாடியோட சொல்லியிருக்க நினைக்கிறேன். இருவர்காண எழில் அம்பலத்தே உருவமாய் அருவமாய் அருவுருவமாய் இருபர ரூபமாய் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது இருவர்காண எழில் அம்பலத்தே. இருவருங்கிறது இங்கே யாருன்னா பதஞ்சலி மாமுனிவரும் வியாக்கியபாதர் என்ற ஒரு முனிவருக்கும் அவங்க 2 பேரும் காணும்படியாக நடனம் ஆடுறார் இல்லையா. அவர் எப்படி இருக்கார்? உருவமாய் அருவமாய் அருவுருவமாய் ஒருபர ரூபமாய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாடலை வரும். அதே 9ஆம் தத்தத்தில் தான் வரும். அதான் அந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு சிதம்பரத்தில் விசேஷமான ஒரு நாள். அன்றைக்கு வந்து சிவபெருமான் நடராஜமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, பதஞ்சலி மாமுனிவருக்கும் வியாக்கியபாதருக்கும் நடனம் ஆடி காண்பித்த நாள் என்று ஒரு நாளில் அன்றைக்கி கொண்டாடுறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பாடல் பாடப்பட்டது. ஸோ ஒளி வடிவமாகவும் அல்லது அருவமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத மனதில் நினைத்து தெளிய ஓதி சிவாய என்னும் சிவாய என்னும் தெளிய ஓதி சிவாய என்னும் நல்ல மனம் தெளிவோட சிவயா நம என்ற மந்திரத்தை மனதில் நினைத்து 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 தியானம் பண்ணுனா குளிகை இட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. அதாவது ரசவாத வித்தை மூலமாக அந்த குளிகையை வைத்து அந்த சாதாரண உலோகத்தை பொன்னாக்குவது போல நம்மளுடைய கூட்டைன்னா இங்கே உடம்பு, ரைட், அந்த நம்ம உடம்பையும் நல்லா பக்குவப்படுத்தி ஒளி வீசும்படியாக அவர் மாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம். இங்கே வந்து சிவய நம என்ற மந்திரத்தை வெளியுறுத்தி இந்த 3வது அடியில் பார்க்கலாம். சிவைய நம வேணும், தெளிய ஓதி சிவைய நம வேணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் இந்த இடத்துல இந்த சூக்ம பஞ்சாக்கரம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடல் எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது முதல் வந்து நம சிவாய, அப்புறம் சிவாய நம, அப்புறம் இது எப்படி மாறும்னா சிவாய சிவ சிவன் மாறும். அந்த சிவாய சிவ சிவ அப்படிங்கிறது தான் அதிசூட்சும பஞ்சாக்கரம். அது வந்து 3வது நிலை. அதனால தான் அந்த கோயிலில் வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை முன்னாடி
இதே போன வகுப்புலையும் இதே தான், போன பேச்சில் இதே தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கோபுரத்தில் கீழே வந்து நம சிவாய அல்ல சிவாய நம்ம இருக்கும். மேலே போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே பார்த்தா அந்த சிவாய நம்ம அப்படி, அதாவது சிவாய சிவசிவன் இருக்கும், அப்புறம் மேலே சிவா இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டு போயிடும். இந்த 5 எழுத்தையும் அப்படியே குறைஞ்சி மாற்றிட்டே வரும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பூத சுத்தி எப்படி அடையுதுங்கிறது நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போது மந்திரத்தை வந்து சிவாய நம அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து வச்சிங்களேன், அதை திருப்பி சொல்லிகிட்டே இருங்களேன். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. இப்போ நான் ஆரம்பிக்கும்போது சிவாய நம சிகாரத்தில் ஆரம்பித்தேன். ஆனால் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே ஒரு ரவுண்டாக போட்டுங்களேன். இந்த மந்திரத்தை வந்து அப்படியே ஒரு சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த சுத்துறது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இதுதான் வந்து இந்த நாடி சுற்றி சேருது, அதாவது பூத சுற்றி சேருது. ஓகே, என்ன 72 நாடி இருக்கு இல்லையா? அதே நாடிகள் வந்து 5 பூதத்திலேயே வந்து போய் சேரும். உடம்பு பூரா நாடிகள் போகும். அதே சமயத்தில் இந்த நாடிகள் வந்து அதிகமாக இருக்கிறது சக்கரம் சொல்கிறோம். அதையும் சுத்தப்படுத்தும். அதனால் நாடி சுற்றி பூத சுற்றி செய்கிறதுக்காக தான் இதை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து மனதில் வந்து நினைத்து தியானம் பண்ணாலும் இல்லை வாயில் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொன்னாலும் அதற்குள்ள பலன் உண்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்பினது. இப்போ அடுத்த வாரம் அடுத்த முறை வந்து சிவாய சிவசிவ என்ற அந்த ஒரு அதிசூட்சும பஞ்சாக்கரத்துக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு இத்துடன் இந்த பேச்சை நான் முடித்துக்கொள்ளான்னு இருக்கேன். கேட்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.